ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான சண்டேவாக இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வியூவில் மெரினா பீச் எப்படி இருக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் சன்ரைஸ், அதுக்கப்புறமா பேர்ட்ஸ் பீஜன்ஸுக்குலாம் ஃபீட் பண்ணுறது செம்ம சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே மார்னிங் வேளையில் நிறைய ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம இதில் ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். இந்த வீடியோத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 5:00 வீட்டிலேருந்து கிளம்புனேன். இப்போ பார்த்தா மணி 5:30 ஆகுது. வெரி க்ளவுடியாக இருக்குது. ஸோ தட் நம்மளுக்கு சன்ரைஸ் ப்ராப்பராக தெரிய மாட்டுது. இப்போ மெல்ல மெல்ல சன் வெளியே வர ஆரம்பிச்சது. இதோட சூப்பரான வியூ உங்களுக்காக நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போது ப்ளூ கலர் இந்த சீ வாட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் கலராக மாறிடுச்சு. இந்த ஃபுல் சன்ரைஸ் ப்ளஸ் கோல்டன் கலர் வாட்டர் இது ஃபுல்லாக பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குது. அதோட மெயின் பார்த்தீங்கன்னா இந்த எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், நாய்ஸ் இல்லாமல் இது பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு நாளாச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிஜன் ஃபீடிங் ஏரியா. அது பார்த்தீங்கன்னா இங்கே டெய்லியும் பார்த்தீங்கன்னா 1,00,000 பிஜன்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ என்ஜாய் த மார்னிங் பிஜன் ஃபீடிங் ஏரியா வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி 1,00,000 பிஜன் மேலே இங்கே ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த பிஜன் ஃபீடுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபுல் டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் டொனேஷன் பாக்ஸில் டொனேட் பண்ணலாம் இந்த பிஜன் ஃபீட் பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. சரி, அப்புறமா ரொம்ப டயர்டாச்சுன்னு சொல்லிட்டு ரோடு வழியாக நடந்து வரும்போது ஒரு கடையை பார்த்தா அங்கே ஒரு கடை இருந்துச்சு, தாய்வழி இயற்கை உணவகம்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைஜீனிக் ஃபுட்டாக இருந்துச்சு. என்னென்ன ஃபுட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, கூழ், களி, அதுக்கப்புறம் பயிர் வகைகள், அதுக்கப்புறமா மசாலா மூலிகை தோசை எல்லாமே இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் சூடாக போட்டு தந்தாங்க. எனக்கு பிடிச்ச கூழ் ஒன்று ஆர்டர் பண்ணேன். அதுக்கும் சைட் டிஷ் எல்லாமே சூப்பராக தந்தாங்க. குடிச்சு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே பார்த்தீங்கன்னா, என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் இங்கே முடிச்சுக்கிட்டேன். ஒரு டம்ளர் கூழ் குடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மசாலா மஷ்ரூம் தோசை சாப்பிட்டேன். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வீட்டுக்கும் ஒரு 2, 3 பயிர் வகைகள் வாங்கிட்டு போனேன். ஸோ வீட்ல குடுக்கலான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு மார்னிங் 7:30 ஆயிடுச்சு. ஸோ இங்க நெறைய பேரு ஈவினிங் மாரி வாக்கிங் வந்திருந்தாங்க. நெறைய பேர் எக்சர்சைஸ் பண்ணியிருந்தாங்க. சின்ன பசங்கலாம் கிரிக்கெட் விளையாடிருந்தாங்க. பார்க்கறதுக்கு செம சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு மார்னிங் ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் மாரி எனக்கு ஒரு திருப்தி கிடைச்சுச்சு. உங்களுக்கும் டைம் இருந்தா கண்டிப்பா இங்க வாங்க. ஒரு நாள் வந்து மார்னிங்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. வாங்க நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை பை.